அனைவருக்கும் வணக்கம். நான் குமரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்டரப்ட். ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன்ல இன்டரப்ட்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னா, இப்போ நம்ம சிஸ்டம் டிசைன் பண்றது எல்லாமே ஆட்டோமேஷனுக்கும் நம்மளுடைய சொஃபிஸ்டிகேஷன் தான். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம பெரும்பாலான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் இந்த இன்டரப்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்டாக இருக்குது. ஸோ அதனால் இதில் நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த இன்டரப்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம 8086 மைக்ரோ ப்ராசஸர் தான் தமிழில் பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன், ஆர்கிடெக்சர், பின் டயக்ராம், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், அட்ரஸிங் மோட், ஸோ இதெல்லாம் டாப்பிக்லாம் பார்த்துருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக் இன்டரப்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக இந்த வீடியோ பாருங்களேன். இந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம கிளாஸ் ரூம்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே இதில் நான் இமேஜாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு டீச்சரை கேட்பாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, இல்லை ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரைஸ் பண்ணும்போது அது ஒரு இன்டரப்ட். ஏன்னா டீச்சர் ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு வரணும், அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுடைய லெசனை கண்டினியூ பண்ணணும். அது வந்து அது ஜென்ரல் ப்ரொசீஜர். இப்போ நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னு இதே தான். மைக்ரோ ப்ராசஸர் வந்து டீச்சர்னு வச்சுங்களேன், ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்டரப்ட். ஸோ எப்போல்லாம் மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வருதோ, ப்ராசஸர் வந்து கரண்ட்டு எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த புதுசாக இன்டரப்ட் பண்ணுற டிவைஸ் என்ன டிவைஸோ அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்துடும். அதுதான் இன்டரப்ட்னுடைய கான்செப்ட். இப்போ நம்ம இது எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் இல்லாமல் யாரையும் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு செல்ஃபோன் வந்து நம்மளை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ஈவன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பட் பேசிக்காக ஒரு செல்ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னால் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்றதுக்கு ஒரு சிம்பாலிக்காக சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேங்க. செல்ஃபோனுடைய ப்ரைமரி டாஸ்க்கே வந்து நம்ம கால் பண்ணுறது, கால் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் பண்ணோம். பட் ஆனால் அதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து நம்மளை இன்னும் நிறைய அப்ளிகேஷனை பண்ணுறதுக்காக, அதை மல்டி பர்பஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கால் சர்வீஸ், அப்புறம் மெசேஜ் இருக்குது, வாட்ஸ்அப்பு, மல்டிமீடியா, யூடியூப் இருக்குது. அப்புறம் இதே நம்ம ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஐஆர் ரிமோட்டை உள்ள ஃபோன்லாம் வந்திருக்கு இப்போது. கிளாக், டைமர், சில அப்ளிகேஷன் டிவைசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்காக இருக்குன்னு வச்சிங்களேன். இது எல்லா ஃபோன்லேயும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இதை தாண்டி அதிகமான அப்ளிகேஷன்ஸும் இருக்கலாம் ஃபோனில். இதில் வந்து நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம கால் தான் நம்ம ப்ரைமரி சர்வீஸ் இல்லையா? இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அப்போது இடையில வந்து ஒரு கால் வருது. அப்போ என்ன ஆகும்? யூடியூப் வந்து ஸ்டாப் ஆகும், உங்கள் கால் வந்து பாப்அப் ஆகும். நீங்கள் கால் அட்டன் பண்ணிங்கன்னா கால் கண்டினியூ ஆகும். நீங்கள் டயலாக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்க்கு வந்துடும். இப்போ ஒரு செல்ஃபோன், ஒரு ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு அது எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் தான். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் அப்படின்றது மட்டும்தான் டிஃபர் ஆகும். இப்போ யூடியூப் ரிலேட்டட் அப்ளிகேஷன் வந்து ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. இடையில் கால் வந்ததுன்னா இந்த யூடியூப் ப்ரோக்ராம் பேக்ரவுண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கால் சர்வீஸுக்கு வரும். கால் சர்வீஸுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது திரும்ப யூடியூப் ப்ரோக்ராமுக்கு கண்டினியூ ஆகிடும். ஸோ ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு இது ப்ரோக்ராம் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷனுமே. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து கரண்ட்டாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு அப்ளிகேஷன்லேருந்து இன்புட் வருது அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ப்ரீவியஸ் அப்ளிகேஷனுக்கு ஜம்ப் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டரப்ட். இப்போ நம்ம டிவைஸ்க்கு வருவோம். ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. இதில் நம்ம நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்குது, கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஐஓ டிவைசஸ்ன்னு வச்சிங்களேன். இன்புட் அவுட்புட் டிவைசஸ்.
இப்போ மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்படி இந்த சிஸ்டத்தெல்லாம் சர்வீஸ் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே நம்ம கான்செப்டே. சப்போஸ் ஒரு 10 டிவைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஃபஸ்ட்டு டிவைஸ்கிட்ட போய் கேட்கும். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். அந்த டிவைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா திரும்ப அடுத்த டிவைஸ் போகும். அடுத்த டிவைஸ் அந்த மாதிரி 10 டிவைஸுமே ஒரு பீரியாடிக் டைம் இன்டர்வலில் போய் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் போலிங். போலிங்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒவ்வொரு டிவைஸாக செக் பண்ணணும். அதுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுதா இல்லையா அப்படின்றத ஒரு ப்ரீடிஃபைன் டைம் இன்டர்வல். இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. ஏன்னா இப்போ 10வது டிவைஸுக்கு சர்வீஸ் வேணும்னு வச்சுங்களேன், அது வந்து 10 டிவைஸும் செக் பண்ணுற வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய டர்ன் கிடைக்கும். இதில் மைக்ரோ ப்ராசஸர் வேறு எந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஐஓ டிவைஸை போய் செக் பண்ணுறதே அதனுடைய முக்கியமான வேலையாக போயிடும். அதுக்கப்புறம் அதனுடைய கால்குலேஷன் பார்ட் வந்து மிஸ் ஆகும். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த போலிங் மெத்தட். இது வந்து வெரி ஓல்டு மெத்தட் இந்த ஐஓ டிவைஸ் சர்வீஸில். லேட்டஸ்ட்டாக இப்போ போலிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அடுத்தபடியாக நம்ம இன்டரப்ட் ஐஓவுக்கு வருவோம். இன்டரப்ட் ஐஓ என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர் அமைதியாக அதனுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வேறு ஏதாவது பார்த்துட்டே இருக்கும். ஐஓ டிவைஸ் இந்த இருக்கிற என் டிவைஸில் ஏதாவது ஒரு டிவைஸ்க்கு சர்வீஸ் வேணும்னா அந்த டிவைஸ் ரெக்வஸ்ட் டு தி மைக்ரோ ப்ராசஸர். அப்போ அந்த டிவைஸ் என்ன ஆகும்? மைக்ரோ ப்ராசஸர் இப்போ கரண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்ப அது அதனுடைய மெயின் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணும். இது வந்து இன்டரப்ட் ஐஓ. இது ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் ஐஓ டிவைஸ் இன்டர்ஃபேஸிங் மெத்தட், டிவைஸ் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் எடுத்துங்களேன். கிளாஸ் ரூம் நம்ம டீச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாரு. கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை கேட்குறாரு, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? செகண்ட் ஸ்டூடெண்ட்டு, தேர்ட் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி 40 ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டே வராரு. டவுட் இருக்கா இல்லையான்னு. ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட்டுன்னா டவுட்டு கிளியர் பண்ணுவார். அப்புறம் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு போவார். இந்த மாதிரி 40 ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், டீச்சிங் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருக்கிறதுக்கே தான் டைம் அதிகமாகும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் போலிங். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இன்டரப்ட் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, சப்ஜெக்ட் நடத்தி முடிச்சுட்டு டீச்சர் மொத்தமாக கேட்பார், யாருக்காவது டவுட் இருக்கா அப்படின்னு. அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு டீச்சர் ஆன்சர் பண்ணுவார். இதுதான் வந்து ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் டிவைஸ் ஹேண்ட்லிங். இன்டரப்ட் ஐஓக்கு எக்ஸாம்பிள்னு வச்சுங்களேன். அது இன்டரப்ட். ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, எஃபெக்டிவ் வே ஆஃப் சர்வீசிங் அண்ட் ஐஓ டிவைஸ். ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸை நம்ம மேக்ஸிமம் எஃபெக்டிவாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டரப்ட் ஐஓ. நம்ம வெளியில் என்ன தான் சொல்லிக்கிட்டாலும் அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, டிவைஸ் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இன்டர்னலாக மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் ஒன்லி ஃபங்க்ஷன் கேன் பி டன் பை எனி ப்ராசஸர். ப்ராசஸருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் பில்டு பண்ணுறோம் அப்படின்றது யூஸருடைய ஒவ்வொரு யூஸருடைய திறமை தான். ஸோ நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது ஒரு யூஸருடைய சாய்ஸ். இப்போ நம்ம 86ல் இன்டரப்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். மெயின் ப்ரோக்ராம்ன்றது இது ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. இடையில் வந்து இப்போ கால் வர்றது தான் நம்ம இன்டரப்ட்னு வச்சுங்களேன். ஏன்னா கால் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் ரன் ஆகும் பேக்ரவுண்டில். மல்டிமீடியானா அதுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் ரன் ஆகும். இப்போ நம்ம இடையில் கால் வருதுன்னா இப்போ இது என்ன ஆகும்? கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜம்ப் போகாது. கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட முடிச்சுட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணணும். அதுதான் பிசி ப்ரோக்ராம் கவுண்டர் தான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை கையில் வச்சுருக்கோம். 86ல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்னு வச்சிங்களேன். இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வந்து ரிட்டன் அட்ரஸ். ஏன்னா இப்போ கால் முடிச்சுட்டு திரும்ப மல்டிமீடியா வரணும்ல, அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அந்த அட்ரஸை ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிடும். இது வரைக்கும் பண்ண எக்ஸிக்யூஷனில் சில ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் வந்து அடுத்த எக்ஸிக்யூஷனுக்கு தேவைப்படும். அந்த ரிசல்ட்டையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து PSW, ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் பேர்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட். ஸோ இதை ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அடுத்த டாஸ்க் இன்டரப்டிங் டாஸ்க்கு வரோம். இன்டரப்டிங் டாஸ்க்குனால் இப்போ நம்ம கால் சர்வீஸ்னு வச்சுங்களேன். கால் சர்வீஸில் இருக்கிற ப்ரோக்ராமை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா
இது கால் சர்வீஸில் என்ன நடக்கும், நம்ம பேசும்போது மைக்லேருந்து எலக்ட்ரிக் சிக்னல் வரும். அந்த எலக்ட்ரிக் அனலாக்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்னலை வந்து நம்ம மாடுலேட் பண்ணணும். மாடுலேட் பண்ணதுக்கப்புறம் ஆண்டனாவுக்கு அனுப்பணும். இதே ரிசீவிங்கும் பேரலாக நடக்கணும். ஸோ இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் எப்போல்லாம் காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ரிட்டர்ன் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும், இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட்டு பிஎஸ்டபிள்யூவில் புஷ் பண்ணியிருக்கோம், அதை திரும்ப எடுத்துக்கணும். அப்புறம் ரிட்டர்ன் அட்ரஸ், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸும் நம்ம ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு திரும்ப இங்கே கண்டினியூ பண்ணுறோம். இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இடையில் அடுத்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டரப்ட் வருது, திரும்ப உடனே இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணணும், ரிட்டர்ன் அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் சப் ரூட்டீனுக்கு போகிறோம். இதுக்கு பேர் வந்து இன்டரப்ட் சர்வீஸ் ரூட்டீன், இந்த இன்டரப்டிங் டிவைஸ் வர்றதுனால. இதுதான் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்கு 86ன்னு இல்லை, ஜென்ரலாக எனி மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோலருடைய இன்டரப்ட் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் இதுதான். ப்ரோக்ராம் வந்து ஒரு மெமரியிலேருந்து இன்னொரு மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த மெமரியில் இருக்கிற ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதுதான். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்னோம்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு மெமரியிலேருந்து இன்னொரு மெமரிக்கு. அப்போது இப்போ புதுசாக அந்த இன்டரப்ட் சர்வீஸ் ருட்டீனுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது, அதை யார் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அந்த அட்ரஸ் தெரிஞ்சால் தானே அந்த மெமரி கரெக்டாக ஜம்ப் ஆக முடியும். இதில் தான் நம்ம 86ல் வி ஹேவ் இன்டரப்ட் டைப். இன்டரப்ட் டைப்புன்னு இருக்குது. இன்டரப்ட் டைப் வந்து 0லேருந்து FF வரைக்கும் இருக்குது. அதாவது 0லேருந்து 255, 256 இன்டரப்ட் டைப் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைம் வந்து ஒரு இன்டரப்ட் டிவைஸ் வந்து ஒரு இன்டரப்ட் சிக்னல் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், மைக்ரோ ப்ராசஸர் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை திரும்ப அனுப்பும். அக்னாலஜ்மெண்ட் சிக்னலை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டரப்டிங் டிவைஸு அதனுடைய ஐடியும் டைப் ஆஃப் இன்டரப்ட், அதாவது அது 0லேருந்து 255 வரைக்கும் ஒரு நம்பர் அது சொல்லும். என்னுடைய நம்பர் வந்து 132 அப்படின்னு திரும்ப அனுப்பும். ஸோ அந்த 132ன்ற நம்பரை 86 வந்து மல்டிப்ளை பை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான், அந்த அட்ரஸ் தான் இன்டரப்ட் வெக்டார் டேபிளில் போய் ரெஃபர் பண்ணும். இது புரியும்னு நினைக்கிறேன். இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் இன்டரப்ட் பிட்வீன் 0 to 255 அந்த டைப் ஆஃப் இன்டரப்ட் வரும். அந்த இன்டரப்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும் 0 to 3FF வரைக்கும். அதுக்குள்ளே இருக்கிற அட்ரஸில் நம்ம சர்வீஸ் ரூட்டீனுடைய அட்ரஸ் இருக்கும், அதுதான் ரெஃபர் பண்ணும். ஸோ அதில் 4 மெமரி பைட்ஸ் இருக்கும். அதில் 2 பைட்ஸ் வந்து ஐபிக்கும் 2 பைட்ஸ் வந்து சிஎஸ்க்கும் ரோட் ஆகும். ஏன்னா சிஎஸ் தான் ப்ரோக்ராம் கோட் செக்மெண்ட்னுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு, ஐபின்றது ஆஃப்செட் அட்ரஸ். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம ஆர்கிடெக்சரில் தெளிவாக பார்த்துருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டீட்டெயில்டாக அந்த இன்டரப்ட் வெக்டார் டேபிள்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். இதுதான் இப்போ ஜென்ரலாக ஒரு இன்டரப்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும். ஒரு மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், இடையில் ஒரு இன்டரப்ட் வரும். ஸோ இந்த கரண்ட் ரிசல்ட்டு ஸ்டோர் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டரப்ட் சர்வீஸ் ரூட்டீன் போகும். சர்வீஸ் ரூட்டீன் போயிட்டு அங்கே இருக்கிற ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது ரிசல்ட்டை எடுத்துக்கணும், அப்புறம் அட்ரஸையும் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து கண்டினியூ ஆகும். சப்போஸ் இங்கே ஒரு இன்டரப்ட் வருதுன்னு திரும்ப அங்கே போகும், போய் கண்டினியூ பண்ணும். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும், ப்ராசஸிங் ஆஃப் அன் இன்டரப்ட். இப்போ நம்ம அந்த அட்ரஸ் கால்குலேஷன் சொன்னோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டரப்ட் டைப் வந்து 0லேருந்து 255 வரைக்கும் இருக்குது. FF 256 இன்டரப்ட் இருக்குது. இதில் இப்போ எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து இப்போ சப்போஸ் 80 டைப் 32 அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்களேன். டைப் 32னா இதனுடைய அட்ரஸ் வந்து 32 மல்டிப்ளை பை 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதனுடைய அட்ரஸ் வந்து 18 வரும் ஹெக்ஸாடெசிமலில். ஸோ இப்போ 18 வரும்போது இந்த 80, 80, 81, 82, 83 அந்த 4 மெமரி லொக்கேஷன்லேயும் ஒரு அட்ரஸ் இருக்கும். 2 பைட் ஃபார் ஐபி ஆஃப்செட், நெக்ஸ்ட் 2 பைட் ஃபார் கோட் செக்மெண்ட் பேஸ் அட்ரஸ். ஸோ இந்த 4 பைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணுறோம். அந்த அட்ரஸ் தான் இன்டரப்ட் சர்வீஸ் ரூட்டீனுடைய அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம டைப் இன்டரப்ட் வந்து 256 இருக்குது, 256 × 4 அதுதான் 3FF. ஸோ இது வரைக்கும் எல்லா அட்ரஸும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து இன்டரப்ட் வெக்டார் டேபிள் அப்படின்னு அர்த்தம். இன்டரப்ட் வெக்டார் டேபிள்னால் எல்லா இன்டரப்டினுடைய அட்ரஸும் இதில் அவைலபிளாக இருக்கும். எந்த இன்டரப்ட் வருதோ அது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ தான் இங்கே ரெஃபர் பண்ணும். கரெக்டாக அந்த அட்ரஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு வேல்யூ வருதோ அதுக்கப்புறம் இங்கே போய்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துங்களேன், 1 பைட் இன்டரப்ட் அப்படின்னா டைப் 3ன்னு வரும்.
3 இன்ட்டு 4 12. 12ன்னா ஹெக்ஸாடெசிமலில் சினா இப்போ சிடிஇஎஃப் இந்த 4 லொக்கேஷன்லேயும் 4 பைட் இருக்கும். அந்த 4 பைட்டு தான் ஐபி ஆஃப்செட்டு கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர். அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமர்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம இன்டரப்ட் டைப்ஸ்க்கு வருவோம். 86ல் என்னென்ன இன்டரப்ட்ஸ் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு 4 பைட்ஸ் வந்து 5 இன்டரப்ட்ஸ். ஃபஸ்ட்டு 0 to 4 வந்து டெடிகேட்டட். ஒன்று வந்து டைப் 0. இது என்ன, இப்போ நீங்கள் எந்த ஒரு நம்பரையும் 0ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது, இல்லை இன்ஃபினிட்டி தான் வரணும். சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வரும். அப்போ அந்த சின்டாக்ஸ் எரர்னு ஒரு அவுட்புட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு உண்டான கோட், அதனுடைய கோட் தான் இந்த அட்ரஸில் இருக்கும். 000 இந்த டைப் 0ல் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 பைட்ஸ் வந்து டெடிகேட்டட் இன்டரப்ட்ஸு. நெக்ஸ்ட்டு 27 இன்டரப்ட்ஸ் ஃபார் சிஸ்டம் ரிசோர்ஸஸ். சிஸ்டம் ரிசோர்ஸஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதனுடைய இன்புட் அவுட்புட்டு, கீபோர்டு, அதனுடைய ப்ரோக்ராம்லாம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 80லேருந்து 3F, இதுதான் 32லேருந்து 250 வரைக்கும் தான் ஜென்ரல் பர்பஸ் யூசர் இன்டரப்ட்ஸ் அது யூஸ் ஆகும். அந்த 32லேயும் 20 to 3F வந்து டாஸு, ரிமைனிங் 40 to FF தான் சிஸ்டம் நம்ம ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணக்கூடிய இன்டரப்ட்ஸ். இப்போ நம்ம இன்டரப்ட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் இன்டரப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். 86 இன்டரப்ட்ஸை வந்து நம்ம 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரீ டிஃபைன்ட் இன்டரப்ட், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன்ட் இன்டரப்ட். ப்ரீ டிஃபைன்ட் இன்டரப்ட்னா இது வந்து சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணுற இன்டரப்ட். ஏதாவது சப்போஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ டிவைட் பை 0 போடுறீங்க அப்படின்னா சிஸ்டமே ஒரு இன்டரப்ட் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். அது வந்து ப்ரீ டிஃபைன்ட் இன்டரப்ட். யூசர் டிஃபைன்ட் இன்டரப்ட் ஹார்ட்வேர் நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸும் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் என்னென்னா ஐஎன்டி 0 to FF, அதுவும் ஒரு இன்டரப்ட் ஜென்ரேட் பண்ணும். ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸில் என்எம்ஐ ஐஎன்டிஆர் இருக்குது. சாஃப்ட்வேரில் ஐஎன்டி 0 to 255 வரைக்கும் இருக்குது. இதுதான் டைப் ஆஃப் இன்டரப்ட்ஸ். இப்போ கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இன்டரப்டை வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்டரப்ட், ஹார்ட்வேர் இன்டரப்ட்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். சாஃப்ட்வேர் இன்டரப்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து INTN. ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸில் நான் மாஸ்கபிள் இன்டரப்ட், ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸில் மாஸ்கபிள், நான் மாஸ்கபிள் அப்படின்னு 2 டைப் ஆஃப். இப்போ நம்ம ஒரு சாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். மாஸ்கபிள், நான் மாஸ்கபிளில் என்ன மீனிங்னா, மாஸ்கபிள்னால் நீங்கள் இன்டரப்ட் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். யூசர் நினச்சாருன்னா ஸ்டாப் பண்ண முடியும் அந்த இன்டரப்டை. நான் மாஸ்கபிள்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேமிங்லாம் விளையாடும்போது ஃபோனில் ஒரு கேமிங் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு எல்லாமே டிசேபிள் பண்ணிடுவோம். அதுக்கு பேர் தான் மாஸ்கிங். அந்த டைமில் கால் வந்ததுன்னா உங்களுக்கு கால் வராது இல்லை, அதை இப்போ நம்ம காலை வந்து மாஸ்க் பண்ணியிருக்கோம். நான் மாஸ்கபிள்னால் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாத இன்டரப்ட்ஸ். சில அப்ளிகேஷன்லாம் நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது வந்து நான் மாஸ்கபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏர்பேக் சிஸ்டம், ஹை அண்ட் கார்ஸ் எல்லாம் வர்ற சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக எப்போல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதோ அதை ஒரு சிஸ்டம், ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்டாக இந்த ஏர்பேக்கை வந்து புஷ் பண்ணி வெளியே வரணும். இதுதான் அந்த சிஸ்டமுடைய அவுட்புட். இது வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் இன்டரப்ட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்போல்லாம் இது வந்து இப்போ அன்வான்டாக ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டுக்கெலாம் கூட ஒரு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கெலாம் பேக் ஓப்பன் ஆகக்கூடாது இல்லை. ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டிஷன் மெட் ஆனால் மட்டும்தான் ஓப்பன் ஆகணும். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே இது நடக்கணும். நடக்கலைன்னா அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்துடும்ல. அதுக்காக தான் இதை நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் தான். இன்டரப்டை ஹேண்டில் பண்ணுற டிவைஸ் வந்து 8259. இதெல்லாம் நம்ம யூனிட் 3ல் டீட்டெயிலாக படிப்போம். ஏன்னா இப்போ இதில் நமக்கு ஒரே ஒரு இன்டரப்ட் தான் இருக்குது, INTR மட்டும்தான் இருக்குது. மோர் தென் 1 டிவைஸ் வேணும்னா நம்ம இந்த மாதிரி 8259 அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணி அதில் அடிஷ்னல் இன்டரப்டிங் டிவைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த 8259 ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலர். இன்டரப்டில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ப்ரையாரிட்டிஸ். ப்ரையாரிட்டிஸ்னால் இப்போ அட் ஏ டைம் கிளாஸுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வருவாங்க, டீச்சர்ஸ் வராங்க, HODs வராங்க, பிரின்சிபல் எல்லாருமே ஒரே டைமில் வந்து பார்க்குறாங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பிரின்சிபல், HOD, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஆர்டரில் தான் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம மைக்ரோ ப்ராசர்லேயும் சாய்ஸ் இருக்குது. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து டிவைட் பை 0 எரர் தான், டிவைட் பை 0 எரர். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸு, அதுக்கப்புறம் நான் மாஸ்கபிள் இன்டரப்ட்டு, INTR, அப்புறம் சிங்கிள் ஸ்டெப்.
ஸோ இந்த ஆர்டரில் தான், அதாவது சேம் டைம் 2 இன்டரப்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஏதாவது ஒண்ணு தான் மைக்ரோ ப்ராசஸர் அக்செப்ட் பண்ணும். அது வந்து இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நடக்கும். எது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணும். லோயஸ்ட் ப்ரியாரிட்டியை நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ். ஸோ இந்த இன்டரப்ட் லெசன் நான் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.